ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எப்படி சுவாமி தயானந்தஜியோட போர்ட்ரேட் வரையணும்னு பார்க்குறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் இங்கே காமிச்சிருக்கேன் எப்படி வரையணுங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட ஹாஃப் சர்க்கிள் வரையணும் ஹெட்டுக்கு. உங்ககிட்ட சர்க்கிள் ஸ்கேல் இருந்தால் அதை வச்சு ஹாஃப் சர்க்கிள் வரைஞ்சிடலாம். அப்படி சப்போஸ் உங்களால் வரைய முடியலன்னாக்க யூ கேன் யூஸ் அ ஃப்ரீ ஹேண்ட் அண்ட் பிரிங் தட் ஷேப். ஒன்ஸ் யூ பிரிங் தட் ஷேப், அதில் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு அவுட்லைன் பண்ணிடணும். எப்போது ஒரு ஃபேஸோட அவுட்லைன் அழகாக வந்துருச்சுனாவே அந்த ட்ராயிங் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் while you are using the free hand, make sure that நீங்கள் அந்த ஹேண்ட் ட்ராயிங் பண்ணும்போது ஆக்சுவலி கீப் யுவர் பென்சில், ஹோல்ட் இட் ஃபர்ம்லி அண்ட் ட்ரா த ட்ராயிங் ஆக்சுவலாக. ஸோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்போதும் மிடில் ஆஃப் த பென்சிலை பார்த்தீங்கன்னா நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எப்போது எட்ஜிலெல்லாம் பிடிக்கக்கூடாது. இது மாதிரி மிடில் வரைஞ்சிங்கனாக்க பிடிச்சிருந்தீங்கன்னா அழகாக வரையலாம். இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு எப்படி போர்ட்ரேட் பண்ணணுங்கிறத காமிச்சிருக்கேன். இந்த ட்ராயிங்கில் ஒன் மோர் திங் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, நான் கேமரா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சுட்டே ரெக்கார்ட் பண்ணுறதால உங்களுக்கு கொஞ்சம் சைடாக தெரியலாம், சைட் வேஸில். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் ட்ராயிங்கோட உங்களோட லுக் அண்ட் ஃபீல் தெரியும். இந்த ட்ராயிங் லெஸ் தேன் 10 to 15 minutes ஆச்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினோடனே ஃபேஸோட ஹாஃப் சர்க்கிள் பண்ணி கம்ப்ளீட் பண்ணினோடனே அதுக்கான அவர் தலையில் போட்டிருக்கிற அந்த கிளாத்தை வரைகிறோம். கிளாத்தை வரைஞ்சி முடிச்சோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பியர்டை வரைகிறோம். பியர்டு வரையும் போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக் ஷூர் தட் அந்த பியர்டோட அந்த கார்னரில் எப்படிலாம் இருக்குங்கிறது பார்த்துட்டு அதையே அப்படியே ரிப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் திஸ், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பியர்டோட ஷேப் அழகாக வந்திருக்கும். நீங்கள் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ட்ராயிங்கை வரைஞ்சி முடித்தோடனே நீங்கள் யூ வில் பி ஏபிள் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். அதாவது பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும். கான்ஃபிடென்ட்டாக பண்ணும்போது தான் நீங்கள் இந்த ட்ராயிங் அழகாக வரைய முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக பியர்டு பண்ணி முடிச்சிட்டோம். ப்ளஸ் இந்த கிளாத்துக்கான லைன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம். லைன்ஸ் பண்ணி முடித்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக we are moving to the next step. அதாவது இந்த கிளாத்தில் வர டிஃப்ரெண்ட் லைன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வரைகிறோம். வரைஞ்சி முடிச்சோடனே நீங்கள் ஷேட்ஸ் எல்லாம் பண்ணணும். அதுக்கான ஷேட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே யூ வில் பி ஏபிள் டு கம் அவுட் வித் அன் குட் லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் த ட்ராயிங். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் 70% இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஐப்ரோ பண்ணுறோம். ஐப்ரோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக எப்போது பண்ணிக்கோங்க. ஸோ தட் ரஃப் ஸ்கெட்ச் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது அழிக்கிறோம்னாக்க ஈஸியாக அழிக்கலாம். யூஸ் அப்சரா பென்சில் அண்ட் அப்சரா ரப்பர் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் பென்சில் ட்ராயிங். அது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஐ பால் வரைய போகிறோம். ஐ வரைஞ்சிட்டு ஐ பால் வரைய போகிறோம். ஐ பால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவல் ஃபோட்டோவில் இல்லை. நம்ம ஐ பால் எடுத்து வரோம். ஐ பால் எடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளை பார்க்குற மாதிரி ஓரளவுக்கு அப்படி எடுத்து வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு ரைட் ஹேண்ட் சைடு அதில் சின்ன மறு இருக்கு, அது கூட நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ ரிங்கிள்ஸ்லாம் அழகாக என்னெல்லாம் இருக்கோ அதோட சுவாமிஜி ஃபேஸில் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் சைட் ஃபேஸில் நான் ஃபோட்டோ பிடிக்கிறதால, வீடியோ பிடிக்கிறதால உங்களுக்கு அந்த ட்ராயிங்கோட ஆக்சுவல் ஃபிகர் எண்ட் ஆஃப் த போர்ட்ரேட்ல உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லிப்ஸ் எல்லாம் வரும். லிப்ஸ் வரையும் போது ரிங்கிள்ஸ்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு தென் ஒன்ஸ் அகேன் we are going to check whether the photo is as it is actually, whatever the photo is there, whether have you replicated or not. அப்படியே replicate பண்ண மாதிரி இருந்ததுன்னா then you can start continuing the drawing. So once you completed it, அந்த பியர்டில் இருக்கிற லைன்ஸ் எல்லாம் வரைகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பியர்டில் லைன்ஸ் ரொம்ப இல்லை இந்த ஃபோட்டோவில். ஒயிட் ஹேர்னால அந்த லைன்ஸ்லாம் அவ்வளோ தெரியல. ஸோ நம்ம bringing that what you call lines so that you will be able to see எப்படி லுக் அண்ட் ஃபீல் இருக்குங்கிறது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஐயும் வரைகிறோம். ஐ வரைஞ்சி முடிச்சுட்டு அழகாக நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க குட்டி குட்டி லைன்ஸ் எல்லாம் நம்ம அழகாக இங்கே போடுறோம். அப்போ தாடியில் லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கும். ஸோ அந்த மூக்கு பக்கத்தில் கொஞ்சம் பிளாக்காக இருக்கிறனால இந்த ஷேப்லாம் தருவோம். இந்த டெப்த்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பென்சில் ட்ராயிங். ஸோ அழகாக இந்த பென்சில் ட்ராயிங்கில் எடுத்துட்டு முடிச்சோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா லிப்ஸில் இருக்கிற ரிங்கிள்ஸ் எல்லாம் வரைஞ்சி முடிச்சிடுறோம். வரைஞ்சி முடிச்சுட்டு தென் we are moving on to the next step. அதில் பார்த்தீங்கன்னாக்க தாடியில் லிப்ஸுக்கும் தாடிக்கும் நடுப்புற இருக்கிற அந்த பிளாக் டெப்த்னஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம். வரைஞ்சி முடிச்சோடனே ஒண்டர்ஃபுல் போர்ட்ரேட் ரெடி ஆயிடுச்சு.
ஸோ இந்த கம்ப்யூட்டர் போர்ட்ரேட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த போர்ட்ரேட் டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்சில் ஸ்கெட்ச் தான் பண்ணியிருக்கோம், கலர் பண்ணலை. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.